உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 3வது முறையான ஆட்சியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம், இந்த பட்ஜெட் எதை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாக பட்ஜெட்டில் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய விஷனை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக வேண்டும். அதற்காக நம்மளுடைய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, குவாலிட்டி உற்பத்தியை பெருக்குவது, அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அடிப்படை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, அதே போல் இந்த நாட்டில் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவது, இளைஞர்கள் மேம்பாடு, சகோதரிகளுடைய மேம்பாடு என்று இந்த பட்ஜெட் ஒரு மிக தெளிவான ஒரு லாங் விஷன் நமக்கு காட்டுகிறது. 2047க்கான வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதற்கான இந்த பட்ஜெட் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் இளைஞர்களை மையமாக வைத்து இளைஞர்களுடைய டெவலப்மெண்ட், அவர்களுடைய பங்களிப்பை, அவர்கள் எப்படி இந்த நாட்டை அடுத்த தலைமுறையினர் அடுத்த நிலைக்கு நிலைக்கு எடுத்து செல்வார்கள் என்ற அந்த பட்ஜெட்டானது வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை நமக்கு தாக்கல் செய்திருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாண்டிச்சேரி மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உரித்தாக்குகின்றோம். இந்த பட்ஜெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, ஒரு மிகப்பெரிய, நான் ஏற்கனவே சொன்னேன், வளர்ச்சியடைந்த பட்ஜெட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வரும் இந்த வார்த்தைகள். இந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 10% இந்த வாட்டி உயர்த்தி மொத்த முதலீடானது 53.5 லட்சம் கோடியாக முதலீட்டுக்காக இந்த பட்ஜெட்டினுடைய ஆனது உயர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் ரயில்வேக்கு, சாலை போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட ரயில்வேவை பொறுத்தளவுக்கு 2,81,000 கோடியும், சாலை போக்குவரத்துக்கு 3,09,875 கோடியும் உள்கட்டமைப்புக்காக நம்மளுடைய இந்த பட்ஜெட்டில் இந்த வருடத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பட்ஜெட் நம்மளுடைய புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு, நம்ம புதுச்சேரி ஏற்கனவே பார்மசிட்டிக்கல் இங்கே பல கம்பெனிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் மேனுஃபேக்சரிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு பயோஃபார்மா சக்தி என்ற ஒரு திட்டத்தை நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 கோடியில் இந்த திட்டமானது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. 5 ஆண்டுகளில் 10,000 கோடிக்கு நம்மளுடைய பயோசக்தி என்று சொல்லக்கூடிய பயோஃபார்மா சக்தியை பெருக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இங்கே ஜென்ரிக் மெடிசன்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற மாநிலமாக நம்மளுடைய பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 32க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 80க்கும் மேற்பட்ட நடுத்தர நிறுவனங்கள், 100க்கும் மேற்பட்ட, இப்படி ஒரு 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்லாம் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருக்குது. அவங்க எல்லாம் பயன்பெறும் வகையில் இந்த பயோஃபார்மா சக்தியானது, இந்த திட்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதே போல் இந்திய செமிகண்டக்டர் திட்டம், செமிகண்டக்டர் முன்னாடி நம்ம எல்லாருமே இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செமிகண்டக்டர் மிஷன் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தின பிறகு இப்போ
இரண்டாவது செமிகண்டக்டர் மிஷனானது நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கும் இந்த இதில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த செமிகண்டக்டர் சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் அதை டிசைன், தரம் பரிசோதல், உறுதிப்பாகங்கள் தயாரிப்பதற்கு நம்ம செமிகண்டக்டரில் இளைஞர்களை வழிநடத்துவதற்கு இந்த பட்ஜெட்டில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் மின்னணு உற்பத்தி இசிஎம்சி என்று 40,000 கோடி ரூபாய்க்கான நிதியானது மத்திய பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ஒரு நாம் தன்னிறைவு சுயசார்பு பாரதம், ஆத்ம நிர்பர் பாரதம், நம்மளுடைய உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் ஆகட்டும் அல்லது மின்னணு சாதனங்கள் உற்பத்தியானது இங்கேயே நாம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய நோக்கம். அதற்காக இதில் ஒரு 40,000 கோடி ரூபாயை இந்த திட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சிறு தொழில் நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் அதிகமாக அவர்கள் நுழைவதன் மூலம் பாண்டிச்சேரிக்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு குறிப்பாக மின்சார வாகனங்கள், வீட்டு உபயோக மின்னணு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் கூட இங்கு வருவதற்கு நமக்கு பாண்டிச்சேரிக்கு தொழில் துவங்குவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த பட்ஜெட் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 8,700க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள், 80,000 நடுத்தொழில்கள், 45 பெரிய அளவிலான தொழில்கள் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இந்த திட்டத்தின் மூலம் பலனடைந்து இன்னும் அவங்களுடைய தொழிலை லாஜிஸ்டிக்ஸை அவங்க தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இந்த பட்ஜெட் வழிவகுக்கூடுமாக இருக்கும். அதே போல் டெக்ஸ்டைலை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு கூட இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலானது நேற்றைக்கு நைட்டு கையெழுத்தாக இருக்கிறது. இதில் நம்மளுடைய திருப்பூர் டெக்ஸ்டைல் செக்டார் ஒரு அதிக அளவில் பயன்பெறக்கூடிய செக்டாராக இருக்கும். நம்மளுடைய நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம், இந்த ஸ்கீமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மித்ரா பார்க்குகள், சம்ரிதா திறன் மேம்பாடு, டெக்ஸ் எக்மோ ஜவுளி, அதே போல் மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ், இதெல்லாம் கூட இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுத்திருக்கின்ற தொழில்துறையில், அதுவும் குறிப்பாக டெக்ஸ்டைலில் நாம் அடுத்த படி செல்வதற்கான திட்டத்தையும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அது அடுத்த நம்மளுடைய துறைமுகங்கள், அதாவது நம்ம எல்லாம் கடற்கரையை ஒட்டி இருக்கிறோம். துறைமுகங்கள், லாஜிஸ்டிக் மற்றும் நீல பொருளாதாரம், கடலோர சரக்கு மேம்பாடு, கோஸ்டல் கார்கோ ப்ரமோஷன் ஸ்கீம். ஏன்னா நம்ம கடலோரத்தில் இருக்கிறோம், இங்கே இருக்கிற பொருட்களை உற்பத்தி செய்து உடனே அதை ஏற்றுமதி பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்தை கொடுத்துருக்கிறார். இதன் மூலியமாக ரயில் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்தை நம்மளுடைய போர்ட் ட்ரஸ்ட் கூட இணைக்கிறது. அதே போல் கப்பல் கட்டும் பணிகளை செய்வது, இது நம்ம உலகளவில் ஒரு பெரிய பயணியராக வரணும் அப்படின்றது, கப்பல் கட்டும் தொழிலை கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 2047க்கு முன்னாடி இந்த கடலோர போக்குவரத்தின் பங்களிப்பை 12% நாம் உயர்த்தணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் மேலும் கண்டெய்னர் உற்பத்தி திட்டமும் கொடுப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கூட நம்மளுடைய பாண்டிச்சேரி, நம்ம சீசோரில் இருக்கோம். சீசோரில் பல திட்டங்கள் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக உந்துகோலாகும். அதே போல் இங்கே மீனவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மீனவர்கள் மீன்பிடியை ஊக்குவிக்கும் பொருட்டாக 500க்கும் மேற்பட்ட பெரிய ரிசார்வர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் உள்நாட்டு மீன்பிடிப்பை மேம்படுத்துவதற்கான பிஎம்எம்எஸ்ஐயில் உள்நாட்டு மீன்பிடியை ஊக்குவிடுத்துவதற்காக மீனவர்களுக்காக 500 நீர்த்தேக்கங்கள், அமிர்த் சரோவர் என்று சொல்லக்கூடிய நீர்த்தேக்கங்களை இங்கு அமைப்பதற்கான இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பட்ஜெட்டில் பிரத்யேக பொருளாதார அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அங்கே மீன் பிடிப்பவர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் அவர்கள் மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கான அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்ற ஒரு பட்ஜெட்டானது
நமக்கு பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதிகமாக நம்மளுடைய மீனவர்கள் இருக்கிறாங்க. ஏற்கனவே கூட நம்ம காரைக்காலில் மீன்பிடிக்காக துறைமுகம் கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் செலவில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் டெவலப் பண்ணி ஏற்கனவே சேங்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதே போல் போன பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சின்ன சின்ன மீன்பிடி தளங்களை, அதாவது லேண்டிங் சென்டர்ஸை டெவலப் பண்ணுவதற்கான திட்டத்தையும் கூட நாம் கொடுத்துருக்குறோம். இது இன்னும் நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய மீன்பிடியை சந்தைப்படுத்துவது, மீனை பிடிச்சிட்டு வர்றதோடு இல்லாமல் அதை சந்தைப்படுத்துவதற்கு அவர்களை ப்ராசஸிங் யூனிட், அங்கேயே ப்ராசஸிங் யூனிட்டோட அதை ஏற்றுமதிக்கு சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளை இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரயில்வேல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ரயில்வே துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிவேக ரயில்கள், ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகளானது முடிவடைய இருக்கிறது. நம்ம பொறுத்தளவுக்கு சென்னை ஹைதராபாத் பெங்களூர், சென்னை பெங்களூர் ஒரு ட்ரையாங்கிள், அதாவது புல்லட் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய ஹை ஸ்பீடு ரயில் காரிடார் நமக்கு வர இருக்கிறது. இது ஏற்கனவே நாம் பெங்களூர்லேயும் சென்னையோட புதுச்சேரி இணைந்திருக்கிறது. பெங்களூர்லேருந்து சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு நிறையா டூரிஸ்ட்கள் வருவது, அதே போல் மெடிக்கல் டூரிசத்தை வழிப்படுத்துவதற்கு இந்த புல்லட் ட்ரெயினானது என்ன, சென்னையிலிருந்து உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் பெங்களூருக்கு 1 மணி நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு இந்த திட்டமானது ஒரே சைமல்டேனியஸில் மொத்தம் 9 திட்டங்கள் பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சவுத்துக்கு மட்டுமே 3 நகரங்களையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது நீங்கள் நினச்சி பார்க்கலாம். பாருங்கள், சென்னையும் பெங்களூரும் ஒன்றாகிறதுக்கான சூழ்நிலைகள் கூட 2047க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் சென்னை, ஹைதராபாத் பெங்களூர் இது ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏற்கனவே வந்தே பாரத் ரயில்கள் கிட்டத்தட்ட சென்னையை மையமாக வச்சு கிட்டத்தட்ட 12 வந்தே பாரத் ரயில்கள் நமக்கு தமிழ்நாடு, பெங்களூர், அதே போல் ஆந்திராவுக்கு சென்னையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ரயில்வேவை அதிக அளவில் நாம் இந்த வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகும்போது ஹை ஸ்பீட் காரிடார்ஸை அமைப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பணிகள்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடத்திட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படி இல்லை, எல்லாமே சைமல்டேனியஸாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்க இருக்கிறது. சகோதரர்களே, இப்படி இந்த நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கும் இந்த சென்னை, பெங்களூர் ஹைதராபாத்தை இணைப்பதன் மூலியமாக பாண்டிச்சேரிக்கும் மிகப்பெரிய ஒரு பலனுள்ள திட்டமாக இந்த திட்டம் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன், எம்எஸ்எம்இ, நம்ம தொழில்துறை அமைச்சர் இங்கே பக்கத்தில் இருக்கார். எம்எஸ்எம்இ ஒரு மிக முக்கியமான தாக்கத்தை தொழில்துறையில் ஏற்படுத்தக்கூடும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் ஒரு பல ஆண்டுகளாக நடைமுறையில் கிடப்பில் இருந்த ஒரு திட்டம். நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் அவர் கிட்டத்தட்ட 800 ஏக்கர் லேண்டை அது பர்மிஷன் வாங்கி இந்த தொழில் தொடங்குவதற்கு பாண்டிச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் விதமாக, சகோதரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் விதமாக சேதாரப்பட்டில் 800 ஏக்கர் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆனது முழுமையாக பணிகள் முடிவடைந்து எல்லா அப்ரூவல் முடிந்து அதை தொழில்துறையினருக்கு ஒப்படைக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூலியமாக இது ஒரு பாண்டிச்சேரி எம்எஸ்எம்இக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பாக உருவாகின்ற வாய்ப்பை கொடுத்துருக்கிறது. இந்த பட்ஜெட்டும் கூட அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி சப்போர்ட், அதே மாதிரி சாம்பியன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் எம்எஸ்எம்இ குரோத்துக்காக மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்ஜெட் நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய இந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நம்ம இளைஞர்களுக்கு, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடும். அதே போல் தற்சார்பு இந்தியா நிதி, செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா ஃபண்ட் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தையும் மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கான மூலதனம் ரிஸ்க் கேபிட்டலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்மளுடைய தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதே போல் விவசாயம், தோட்டக்கலை மற்றும் கடலோர
வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும். நீங்கள் தெரியும், இங்கே நிறைய தென்னை கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு மூலியமாக இந்த தென்னை விவசாயிகள் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து விவசாயிகள் வந்து இன்னும் ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை, அதே மாதிரி முந்திரி, தேங்காய், இந்த மாதிரி பொருட்களை வந்து அதிகமாக அவர்கள் அதிக மகசூல் தரக்கூடிய பயிர்களை வைத்து ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை கல்டிவேஷன், ப்ராசஸிங், மார்க்கெட்டிங் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலை இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன முந்திரி, ஏற்கனவே நம்ம பக்கத்து மாவட்டங்கள் எல்லாம் கூட இங்கே முந்திரியானது விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கோல்டு செயின், அதுக்கான குளிர்சாதன வசதி, ஏற்றுமதி வசதிகள், விவசாய கடன் கொடுப்பதன் மூலம் சந்தைகளை இணைக்கின்ற வசதி, கிசான் கிரெடிட் கார்டு வசதிகள் எல்லாம் கூட இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாண்டிச்சேரியில் முந்திரி, மாம்பழம், வாழை, மரவள்ளிக்கிழங்கு, கொய்யா மற்றும் காய்கள்லாம் இங்கே அதிகமாக நம்ம கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதையெல்லாம் சந்தைப்படுத்துவதற்கு குளிர்சாதன கிடங்குகள் மற்றும் அதை சந்தைப்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட் ஒரு அரிய வரப்பிரசாதமாக நமக்கு இருக்கும். ஏற்கனவே நான் மீனவர்களை பற்றி, நம்ம மீனவ திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 95,467 மீனவர்கள் நம்ம பாண்டிச்சேரியில் மட்டுமே இருக்கிறாங்க. அதில் கடல்சார் மீன்பிடி கிராமங்கள், உள்நாட்டு மீன்பிடி கிராமங்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு இந்த 500 ஏரிகளை, ரிசர்வர்களை மாற்றி அவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான ஒரு மீன்பிடி தளங்களாக அது இருக்கும். அதே போல் கால்நடை பராமரிப்புக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், அதே மாதிரி டயக்னோஸ்டிக் லேபுகள், இனப்பெருக்க வசதிகள், 20,000க்கும் மேற்பட்ட கால்நடை மருத்துவ டாக்டர்களை அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம பாண்டிச்சேரிக்கும் மிகப்பெரிய ஒரு விவசாயிகளை ஊக்குவிக்கும் பட்ஜெட்டாக இருக்கும். அதே போல் பெண்களுக்கு நான் சொன்னேன், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் கொண்டு வரணும் அப்படின்றதான். சுய உதவி குழுக்களினுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவது, அவர்களை வந்து என்டர்பிரனர்ஸ் ஆக்குவது. சுய உதவி குழுக்களாக மட்டும் இல்லாமல் அந்த சுய உதவி குழுக்கள் தற்சார்பு பொருளாதாரத்தோட தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் 4,700 சுய உதவி குழுக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சுய உதவி குழு தயாரிப்பு திட்டமானது கிளஸ்டர் லெவல் ஃபெடரேஷன்ஸ் அமைப்பதன் மூலம் அவர்கள் தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான திட்டமாகவும் கூட இந்த திட்டமானது இருக்கும். அதே போல் மெடிக்கல் வேல்யூ டூரிசம் அண்ட் ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் அந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டினுடைய வேகமும் அதில் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி ஒரு மெடிக்கல் ஹப் டூரிசம், சென்னை, பாண்டிச்சேரி எல்லாமே கூட மெடிக்கல் டூரிசம், வெளிநாடுகளிலிருந்து கூட அதிகமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மெடிக்கல் டூரிசத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு இந்த திட்டமானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதில் ஆயுஷ், நம்மளுடைய ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அவர்கள் அந்த இதையும் இதில் கூட சேர்த்து சொல்வதற்கு, நோய்களை கண்டறிகிறது, மறுவாழ்வு கொடுப்பதற்கு, மருத்துவ சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கூட இங்கே இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன் இதெல்லாம் இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசத்தை ஊக்குவிடுத்துவதற்காக இந்த அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 1,00,000 பேர் ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த அலைட் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்வதற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இப்போ எந்த நிகழ்ச்சியில் வேணாலும் சொல்கிறாங்க, கேர் கிவர்ஸ் அதிகமான தேவைகள் இருக்கிறது. இன்றைக்கி உலகளவில் தேவைகள் இருக்கிறது. அந்த உலகளவில் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக, பூர்த்தி செய்வதற்காக நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய சகோதரிகள் அவங்கள முறையான ட்ரைனிங், அவர்களுக்கு லாங்குவேஜ் பயிற்சிகள், இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யன் லாங்குவேஜ், ஜப்பான் போகிறாங்க, ஜப்பானீஸ் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ், இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் கூடுதலாக சொல்லி கொடுத்து அவர்களை வந்து இந்த கேர் கிவர் ஈகோ சிஸ்டத்தில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு மட்டுமே 1,50,000 பேர் தேவை இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ண இருக்கிறோம். இது உலகளவில் ஒரு தேவையை, ஏற்கனவே கேரளாவில் இருக்கிற சகோதரிகள் உலகளவில் அந்த கேர் கிவர்ஸாக இருக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட இன்னும் அதிகப்படியான
சகோதரிகள் சகோதரர்கள் இந்த ஃபீல்டில் போகிறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த கேர்கிவர் உலகளவிலான நாம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரஞ்சு எக்கானமி, இன்றைக்கு இளைஞர்களை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டாரில் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தோம். அதில் அந்த மாநாட்டின் மூலம் ஏவிஜிசி இண்டஸ்ட்ரியை ஆடியோ விஷுவல் கேமிங் செக்டாரை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஆரஞ்சு எக்கானமி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவதற்காக கிட்டத்தட்ட 2030க்குள்ளே 20 லட்சம் வல்லுநர்களை இதில் அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் அண்ட் காமிக்ஸ் இதில் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக 15,000 பள்ளிகளில் 500 கல்லூரிகளில் லேப்ஸ்கள் உருவாக்கப்படும் என்ற அந்த திட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலியமாக இளைஞர்கள், மாணவர்கள் அவங்க உலகளவில் இந்த ஏவிஜி செக்டாரில் ஒரு கிரியேட்டிவ் எக்கானமியில் அவர்கள் போவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பட்ஜெட்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஎஃப்எஸ், அனிமேஷன், ஏஐ, ஜிக்-பேஸ்டு ரிமோட், இதெல்லாம் கூட இதில் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் நாலேஜ் திட்டம். அதே போல் கிரியேட்டிவ் எக்கானமியில் நம்மளுடைய இளைஞர்கள் அதிக பேர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட்டுகள் இந்த பட்ஜெட்டில் ஆரம்பிக்க இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி ஒரு மிகப்பெரிய டூரிசம் பிளேஸாக இருக்கிறது. இது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஸ்டியூட்டானது ஆரம்பிக்க இருக்கிறது. அதை இதில் மூலியமாக இளைஞர்களையும் அதே போல் இந்த கைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டிகள் இருக்காங்க, அவர்களுக்கான ட்ரைனிங்கள் கொடுத்து மிக முக்கிய 20 முக்கிய சின்னங்கள் ஐகானிக் சைட்ஸில் ஒரு 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பட்ஜெட்டில் தேசிய டிஜிட்டல் நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் பாண்டிச்சேரி சுற்றி, காரைக்காலை சுற்றி நவகிரக கோயில்கள் அல்லது தொன்மையான கோயில்கள்லாம் கூட, அந்த கோயில்கள்லாம் கூட இதில் இணைவதற்கான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதியை எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கின்ற இந்த பட்ஜெட்டை நம்மளுடைய பட்ஜெட்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் உணவு ஏற்றுமதிக்கு வரியில்லாத இறக்குமதி வரம்பாக 3% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி கட்டுப்பாட்டு காலம் 1 ஆண்டாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொடுக்க வேண்டும் என்று கடல்சார் பொருட்கள், முந்திரி மற்றும் உணவுப் பொருட்கள், ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள், சுய உதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களுக்கெல்லாம் கூட இங்கே அவர்களை சந்தைப்படுத்துவதற்காக ஏற்கனவே கூட நம்மளுடைய பாண்டிச்சேரியில் ஏக்தா மால் என்று சொல்லக்கூடிய சுய உதவி பொருட்கள் குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு பெரிய மால் கூட இங்கே சேங்ஷனாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 106 கோடி ரூபாய் திட்டத்தில் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்லுகின்ற பட்ஜெட். இந்த பட்ஜெட் நம்மளுடைய கனவு, இளைஞர்களுடைய எதிர்காலம், ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை பூர்த்தி செய்கின்ற ஒரு லட்சியத்தை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு லட்சியம் 2047 நாம் வல்லரசு பாரதம் ஆக வேண்டும், அதை நோக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கிறது. அந்த பட்ஜெட்டை கொடுத்த நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க என்டிஏ லீடர்ஸ் இவங்க பாண்டிச்சேரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பட்ஜெட் வரும்போது அது ரிஃப்ளெக்ஷன். இல்லை, இதுங்க இப்போ பட்ஜெட்டில் தான் அலகட்டாக இருக்குது. இனிமேல் தான் உங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன, ஒவ்வொரு துறைக்கும் என்ன என்பதெல்லாம் இனிமேல் தான் போக போக தான் தெரியும். இல்லை, இனிமேல் தான் போக போக தான் சொல்லுவாங்க. எல்லாம் இது ஓவரால் பட்ஜெட்டு. இந்த ஓவரால் பட்ஜெட்டில் இந்த நேற்றைக்கு தான் இன்னுமே தான் பட்ஜெட்டினுடைய 9ஆம் தேதி தான் பாராளுமன்றத்தில் அது பற்றின டிஸ்கஷனே வர இருக்கிறது. அதுக்கு பிறகு கிராண்ட்ஸ் ஃபார் அந்த ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி, ஒவ்வொரு யூடிக்கு என்ன நிதி என்பதெல்லாம் இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன்.
கண்டிப்பாக சொல்லுவோம். நன்றி. அடுத்தது இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் மேலே சொல்கிறேன்றேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த ப்ரெஸ் மீட் ஒரு ஜென்ரல் பட்ஜெட்டான பற்றின ப்ரெஸ் மீட். இதில் வந்து இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இது மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பட்ஜெட்டை மையமாக வச்சு பட்ஜெட் இந்த ப்ரெஸ் மீட்டுகள் நடக்கிறது. பட்ஜெட் சம்மந்தமாக நம்ம நிறையா பேசினா நல்லாயிருக்கும். எத்தனை தொழிற்சாலைகள் வந்தாலும் தகுதி இருந்தும் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு பாருங்கள், 800 ஏக்கரில் ஒரு பெரிய தொழிற்சாலை தொழிற்பேட்டையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரில் மட்டுமே இந்த நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 6000 பேர் நேரடியாக அரசு பணியாளர்களுக்கு போயிருக்காங்க. நேரடி பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. டிரான்ஸ்பரன்சி மெரிட் மூலியமாக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6000 பேர், கிட்டத்தட்ட 6000 பேர் பணிகளில் இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 6000 பேர் வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க. அது இல்லாமல் இந்த 800 ஏக்கர் சொன்னேன், அதில் கிட்டத்தட்ட இதில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வரக்கூடிய ஒரு திட்டத்தையும் நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம். ஆனால் பட்ஜெட்டை பற்றி பேசலாண்ணா, நான் அது கமலஹாசன் சென்னையில் பேசிக்கிறேன். எஸ் பர் ப்ரிஸ்கிரைப்டு டைம் படி எல்லாமே நடக்கும்ண்ணா. இல்லை, அதான் சொல்லிட்டேண்ணா, எஸ் பர் ஆக்டில் என்னென்ன டைம் சொல்லியிருக்கோ அந்த டைமுக்குள்ளே எல்லாமே நடக்கும். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், நாம் இது வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாருங்க. நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கோம். எங்கெங்கே ஃபிசிபிலிட்டி இருக்கோ, எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிச்சயமாக 2047க்குள்ளே 12% இந்த நீர்வழி போக்குவரத்தை, அந்த பொருட்களை கொண்டு போவதற்கான இப்போ வந்து பங்களிப்பை நீர்வழி போக்குவரத்து கொடுக்கும் என்பது அதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே பண்ணப்படும். ஏன்னா நீங்கள் சென்னை மட்டும் இல்லை, இப்போ ஒரிசாவிலிருந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா ஒரு மிகப்பெரிய ரேர் எர்த் காரிடாரானது வர இருக்கிறது, இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த காரிடார் வருவதன் மூலம் இந்த பகுதியினுடைய முழுமையான போக்குவரத்து மேம்படுத்தப்படும். அது ரோடு போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், ஈசிஆரினுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய காரிடாரே வர இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பெரிய ஹைவே வரப்போகுது, ரயில் நெட்வொர்க் நம்ம இணைச்சிருக்கோம். இன்னும் வந்தே பாரத் ரயில் வந்து சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கான கூடி சீக்கிரம் இயக்க வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய ஈசிஆர் என்பது, ஈசிஆர் மார்க்கம் என்பது ஒரு பெரிய அளவில் 2047க்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். எது? புதுச்சேரி. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நாம் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ, எங்கெங்கே ஃபிசிபிலிட்டி இருக்கோ அங்கே எல்லாருமே நாம் அடிப்படை ஏன்னா நம்ம வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகிறோம். அப்போ வந்து வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போகும்போது அனைத்து பகுதிகளிலுமே அனைத்து மக்களும் ஒரு சேர முன்னேற்றம், அதை தான் நம்ம இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டுகள்லையும் செஞ்சிட்ருக்கோம். இந்த பட்ஜெட்டில் அதை வந்து பிரதிபலித்து நம்ம இன்னும் போக போக பாதையை சொல்லியிருக்கோம். அதனால் நாம் எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அதை ப்ரியாரிட்டியில் பண்ணி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை பற்றி பேசலான்னா, பட்ஜெட்டில் நேற்று பிரதமர் உங்களுக்கு வந்து இப்போ சபாநாயகர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அங்கே என்ன நடந்ததுன்றதை. மத்திய உள்துறை அமைச்சர் 14ஆம் தேதி வராது, அதே போல் வந்து பிரதமர் வரதா சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி சொன்னாங்க, 16ஆம் தேதி சொன்னாங்க. இது வருவதற்கான தேதி குறிப்பிட்டிருக்காங்க. சொல்லுவாங்கண்ணா டேட் சொல்லுவாங்க. எப்படி கண்டிப்பாக வருவாங்கண்ணா. நேற்று 23ஆம் தேதி மதுராந்தகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின அந்த கூட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி
ஒரு மிகப்பெரிய ஊக்கமளிக்கும்ன்ற அந்த கூட்டத்தை நிறைவேற்றுகிறோம். இன்னும் சென்னை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க, பாண்டிச்சேரிக்கும் வர இருக்கிறாங்க. எதுலண்ணா? இந்தியாவில்ண்ணா, இந்தியாவுடைய இது நாங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம். எது வருதுன்னு பார்ப்போம்ண்ணா. பேசிகிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுடைய, எது கட்சி வருதுன்னு பார்ப்போம். நாம் தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல. நாம் எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை, வளர்ச்சி அடைந்த பாரத்தை நோக்கி தான் நம்ம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம். 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. தமிழகத்தில் தான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போகிற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தானே இருக்குது. அது ஏங்க இண்டி கூட்டணி இன்றைக்கி வரலும், அவங்க டிஎம்கே கூட்டணி இன்றைக்கி வரலும் கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் எங்கள் கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம். எங்கள் கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் மேடை ஏறி உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது. நன்றி அண்ணா. நீங்கள்லாம் அடுத்த ப்ரோக்ராம் போகிறது வரை ரெடியாக இருக்கிறீங்க. வாங்க மாட்டேன் தலைவர் காணாம வாங்க.